வணக்கம். சித்தர்க்க உணவே மருந்து மருந்தே உணவு. சித்தர்கள் என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எதில் சாப்பிட்லாங்கிற பக்குவமும் அதில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வாழை இலை. வாழை இலை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழை இலையில் சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு வேண்டிய சருமத்துக்கு வேண்டிய எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது துர்மலம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்மலம் அப்படின்னா நம்ம டெய்லி கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மலம் போனாலும் சிறிது மலம் அந்த மலப்பையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். அந்த மலமும் கூட வெளியே கழிஞ்சிரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது வாத பித்த கபம் மூணுமே சமநிலை ஆகும் வாழை இலையில் சாப்பிடும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வாழை இலையில் இப்போ நல்லா என்ன மாதிரி வாழை இலைலாம் கிடைக்குது அப்படின்னு கூட சொல்கிறது தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் சுகிசிவம் இலை அப்படின்னு சொல்லுவோம். சுகிசிவம் இலை அப்படின்னா பேச்சாளர் இருக்காரு இல்லையா, தமிழ் பேச்சாளர் சுகிசிவம் ஐயா ஒரு தடவை பேசும்போது, மேடையில் பேசும்போது வாழை இலை எந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, வாழை மரத்தில் நடுவில் விரியாமல் இருக்கும் இல்லையா, லைட் க்ரீன் கலரில் விரியாமல் இருக்குமா. அந்த வாழை இலை விரியறதுக்கு முன்னே அது உள்ளார பனித்துளி இருக்கும். அந்த இலையை கட் பண்ணி அதை விரிக்கும் போது அந்த பனித்துளியாலேயே அந்த வாழை இலையை துடைத்துட்டு அந்த வாழை இலையில் சாப்பிடும்போது அது சூடாக சாதம் வைத்து இல்லை சூடாக எந்த சாப்பாடாக இருந்தாலும் வைத்து அதை சாப்பிடும்போது அந்த வாழை இலையில் உள்ள பச்சையம் அப்படியே உள்ளுக்குள்ளே சேர்ந்து நமக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சுகிசிவம் ஐயா யாரோ சொன்னதை மேற்கொண்டு சொல்லி காட்டியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி வாழை இலை கிடச்சிதுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள எந்த தோஷங்களும், ஏதாவது ஒரு உப்பு புளிக்காரம் கூட இருந்தாலும் அது வயிற்றுக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது பால்வடியும் இலைகள் அப்படின்னு சொல்கிறதால அந்த இலைகளை சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனசோர்வு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் வன்மை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாகம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கவாதம் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பால்வடியும் இலையில் சாதம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாமரை இலை. தாமரை இலையில சாப்பிடக்கூடாதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் வெப்பம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதத்தால் வர நோய்கள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு மந்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக கரை இலையில் எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. கரை இலை அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? கரம்னா கை இல்லையா, கையால் பிசைந்து சாப்பிடும் போது அதுவும் வீட்டில் உள்ள அறுசுவை உணவும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராமப்புற புறங்களில் பார்த்தாலும் சரி, நம்ம சிறு வயது நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்கள் கேட்டு பாருங்களேன், மதியம் சாப்பாடு ஏதாவது மீந்தினாலும் சாதம் கூட்டு பொரியல் எது மீந்தாலும் சாயந்தரமாக உட்காந்து, இல்லைன்னா நைட்டு நிலாச்சோறுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, மொட்டை மாடியில் உட்காந்தோ இல்லை வெட்ட வெளியில் உட்காந்து எல்லாத்தையும் ஒரு பெரியவங்க சட்டியில் பிசைந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கவலம், அதாவது கையில் சாப்பாடு ஒவ்வொரு உருண்டை வைப்பாங்க. அந்த உருண்டையில் சாப்பிடும்போது சித்தர்களே இதை கரை இலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உருண்டை பண்ணி சாப்பிடும்போது திரிதோஷமும் நீங்குன்றாங்க. அடுத்தது உடம்புல உள்ள மனசோர்வு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசோர்வோட மனம் அலைப்பாயிறது குறையும் அப்படின்றாங்க. அந்த மனம் அலைப்பாயும் போது மட்டுமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் உண்டாகுது. ரத்தம்லாம் சூடாகுது, பிபி வருது, அதனால் பல பிரச்சனைகள் வருது இல்லையா. இந்த மனம் சாந்தம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைக்கலாஜிக்கலாகவும் பார்க்கலாம், சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம். நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனம் நல்லா இருக்கணும் இல்லையா. இந்த கரை இலையில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் ஒரு முறையாவது இது நம்ம குடும்பத்தோடு உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லையா. இதை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி தான், எதில் சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற வாழ்வியல் முறையும் இந்த சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதனால் வாழ்வியலோடு கடந்தது தான் இந்த தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். இதோடு இணைந்து நம்ம இயற்கையோடு இணைந்து இந்த மருத்துவத்தோடு இணைந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்னா ஆரோக்கியமாய் வாழலாம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.